அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. தரம் 8 அலகு 2 மூன்றாவது காணொளியில் சந்திக்கின்றோம். இங்கு கணனி கோப்புகளை எவ்வாறு தேடி பெற்றுக்கொள்வது, அதாவது ஃபைல் சர்ச்சிங் பற்றி பார்க்கலாம். கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள கோப்பினை மீண்டும் திறந்து கொள்வதற்கு அல்லது அக்கோப்பினை வேறு ஒரு சேமிப்பு கருவியில் சேமித்து வைத்து கொள்வதற்காக அந்த கோப்பின் பெயர் மற்றும் சேமிக்கப்பட்ட இடம் போன்றவற்றை மறந்து போகும் சந்தர்ப்பத்தில் அக்கோப்பினை தேடுவதற்கு கோப்பு தேடல் ஃபைல் சர்ச்சிங் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியான சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் கோப்பின் வகை ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் அக்கோப்பு வகைக்குரிய கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மூலமாக தேடி பெற்றுக்கொள்ள முடியும் அந்த குறித்த கோப்பினை. உதாரணமாக நீங்கள் தேட வேண்டிய கோப்பு ஒரு MS வேர்ட் ஃபைல் கோப்பு எனின் அதனுடைய கோப்பு நீட்சியை வழங்கி தேட வேண்டும். எவ்வாறு செய்யலாம் என பார்க்கலாம். உங்களது கணனி திரையில் இடது பக்க கீழ் மூலையில் உள்ள இந்த ஸ்டார்ட் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். கிளிக் பண்ணிவிட்டு திஸ் PC என்ற இந்த அமைப்பை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் கணனி திரையின் வலது பக்க மேல் மூலையில் உள்ள இந்த சர்ச் திஸ் PC என்ற இந்த எழுத்துக்கு மேல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பு நீட்சியை வழங்கிவிட்டு கீபோர்டில் உள்ள என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கணனியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள வேர்ட் டாக்குமெண்ட், அதாவது சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் உருவாக்கப்பட்ட அனைத்து கோப்புகளும் இங்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். இவற்றிலிருந்து நீங்கள் தேடுகின்ற கோப்பினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். ஒரு மின் விரிதாள் கோப்பினை, அதாவது எக்ஸல் ஃபைல் ஒன்றை நீங்கள் தேடப் போகின்றீர்கள் என்று சொன்னால் எக்ஸலினுடைய கோப்பு நீட்சியை இங்கு வழங்க வேண்டும். அதாவது XLSX என குறிப்பிட்டுவிட்டு என்டர் கீயை அழுத்தி கொள்ள வேண்டும். உங்களது கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள மின் விரிதாள் அனைத்தும் இங்கு ஒரே பார்வையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக கோப்பின் பிரதான பகுதிகள் பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு கோப்பு என்றாலும் அது பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று கோப்பின் பெயர் ஃபைல் நேம், மற்றது கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன். கோப்பின் பெயர் மற்றும் கோப்பு நீட்சி ஆகியன ஒரு புள்ளி மூலம் வேறுபடுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஃபைல் நேம் மற்றும் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு புள்ளி காணப்படும். மென்பொருட்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறுபட்ட கோப்பு நீட்சிகளை கொண்டிருக்கும். இங்கு காட்டப்பட்டுள்ள உதாரணத்தில் letter.docx என வழங்கப்பட்டுள்ளது. அதாவது லெட்டர் என்பது கோப்பின் பெயர் ஃபைல் நேம், docx என்பது ஒரு MS வேர்ட் கோப்பினுடைய கோப்பு நீட்சி. இது போன்ற ICT காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதனை வழங்கி வைப்பதன் மூலம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட், அடுத்த காணொளியில் நாங்கள் மிகுதி பகுதியை பார்க்கலாம். நன்றி.